Grade 10 IT எக்ஸாமுக்கு டிஜிட்டல் டாக்குமெண்டேஷனோட ஒரு பார்ட்டை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஸ்டைல்ஸ். ஸ்டைலுங்கிறது என்னென்னா, இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃபார்மேட்டிங் இன்ஃபர்மேஷன் விச் கேன் பி சேவ்ட் அண்ட் தென் அப்ளைடு டு த டாக்குமெண்ட். அதாவது இப்போ ஒரு மேனுவலாக ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறீங்க, அப்போது அதோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, எல்லா பேஜ்லேயும் மேலே ஹெட்டர் இருக்கணும், கீழே ஃபூட்டர், பேஜ் நம்பர், ஸ்கூல் லோகோ, இது எல்லாமே இருக்கணும். இப்போ இதை மேனுவலாக நம்ம ஒவ்வொரு பேஜுக்கும் பண்ணணும்னா இட் டேக்ஸ் டைம் அண்ட் கன்சிஸ்டன்சியும் நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. மேனுவலாக பண்ணும்போது மேபி லோகோ ஒரு சைடு சென்டரில் இருக்கலாம், இன்னொரு பேஜில் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். அப்போது கன்சிஸ்டண்ட்டாக இருக்காது டாக்குமெண்ட். இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் ஸ்டைல்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டைல்ஸ் ஹெல்ப் டு இம்ப்ரூவ் கன்சிஸ்டன்சி இன் த டாக்குமெண்ட். அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோன்னா, இட் ப்ரொவைட்ஸ் கன்சிஸ்டன்சி த்ரூ அவுட் த டாக்குமெண்ட். இட் சேவ்ஸ் டைம் அண்ட் இன்க்ரீசஸ் எஃபிஷியன்சி. இப்போது மேனுவலாக ஒவ்வொரு பேஜுக்கும் பண்ண டைம் ஜாஸ்தியாகும். ஆனால் ஸ்டைலுங்கிறது நம்ம சேவ் பண்ணிவிட்டு அப்ளை மட்டும் பண்ணால் போதும். இட் டேக்ஸ் வெரி லெஸ் டைம். அலவுஸ் ஈஸி மாடிஃபிகேஷன்ஸ், இன்க்ரீஸ் accessibility for readers. So we have 6 types of styles. ஃபஸ்ட்டு பேஜை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ பேஜ் ஸ்டைல். ரெண்டாவது பேராகிராஃப் ஸ்டைல். மூணாவது கேரக்டர். நாலாவது ஃப்ரேம். அண்ட் தென் வி ஹாவ் லிஸ்ட், அப்புறம் டேபிள். ரைட் சைடில் இருக்க ஃபில் ஃபார்மேட் மோடும் ஸ்டைல்ஸ் ஆக்ஷனும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். The shortcut key to open the styles and formatting window is F11. So first page style லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டுன்னு எடுத்துட்டோன்னா it contains different pages. So you can even have different style for different pages. பேஜ் ஸ்டைலில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுதுன்னா, பேஜோட பேக்ரவுண்ட் கலர், பார்டர்ஸ், ஹெடர் அண்ட் ஃபூட்டர் பிளேஸ்மெண்ட், பேஜோட சைஸ், மார்ஜின், இது எல்லாமே நம்ம பேஜ் ஸ்டைலை வச்சு செட் பண்ணலாம். பேஜுக்கு அடுத்தது பேஜ் உள்ள நமக்கு பேராகிராஃப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பேராகிராஃபை ஸ்டைல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, லைன் ஸ்பேசிங், டேப் ஸ்டாப்ஸ், பார்டர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட். மூணாவது கேரக்டர் ஸ்டைல். A paragraph consists of multiple characters. ஸோ நம்மளால் ஒரு கேரக்டருக்கு மட்டும் கூட ஸ்டைல் பண்ண முடியும், ஆர் பிளாக் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது ஒரு வேர்டுக்கு கூட நம்மளால் ஸ்டைல் பண்ண முடியும். கேரக்டர் ஸ்டைல் இன்க்ளூட்ஸ் டெக்ஸ்ட் கலர், டெக்ஸ்டோட சைஸு, டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணலாம், இல்லை போல்டோ இட்டாலிக்கோ ட்ரை பண்ணலாம். தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் 3 styles. Fourth style, frame style. Frames are like containers which help to hold text, graphics and lists in a document. ஃப்ரேமுங்கிறது என்னென்னா, நம்மளோட நார்மல் ஒரு பிக்சருக்கு ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதை மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஒரு இமேஜோ ஒரு பிக்சரை சுற்றி ஒரு ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமோட பொசிஷன், அதோட பார்டர், பேக்ரவுண்ட், டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட், வாட்டர் மார்க், இதெல்லாம் ஃப்ரேம் ஸ்டைலில் இன்க்ளூட் ஆகுது. நெக்ஸ்ட்டு லிஸ்ட் ஸ்டைல். டாக்குமெண்ட்டில் உங்களுக்கே தெரியும், இப்போ சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3ன்னு போட்டு நம்ம இங்கிலீஷ், மேத், ஐடி அது மாதிரி போடுவோம். அதை நம்பர்ஸ் இல்லாமல் புல்லட்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம், சேம் ஆஸ் வேர்ட். ஸோ லிஸ்ட் ஸ்டைல் யூசஸ் நம்பர்ட் அண்ட் புல்லட்ஸ். லாஸ்ட் ஸ்டைல் இஸ் டேபிள் ஸ்டைல். டேபிள் ஸ்டைல் அலவ் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் ஃபார் டேபிள்ஸ். இப்போ ஒரு டேபிள் நீங்கள் டாக்குமெண்ட்டில் ஆட் பண்ணுறீங்கன்னா அதோட பார்டர் எப்படி, உள்ள டெக்ஸ்ட் எப்படி அலைனாக இருக்கணும், பார்டரோட கலர், டேபிளோட ஃபார்மேட், இதெல்லாம் தான் டேபிள் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதில் பாசிபிள் கொஷின்ஸ் என்னென்னா, வாட் டு யூ மீன் பை ஸ்டைல் அப்படின்னா, இட் கண்டெய்ன்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ப்ரீடிஃபைன்டு ஃபார்மேட்டிங். எதுக்காக ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் இட் சேவ்ஸ் டைம். See you in the next video.